சார் இப்போ இந்த காவல்துறைக்கும் மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை உணர்வு இல்லாத மாதிரியே வந்து ஒரு காலம் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் இது? சார் அது எப்படி சொல்றதுன்னா, 2 போலீஸ் இருக்கிறாங்க. மாநில போலீஸ், ஸ்டேட் போலீஸ்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ். நம்ம தமிழ்நாடு மாநிலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸ்டேட் போலீஸ். இன்னொரு போலீஸ் வந்து தமிழ்நாடு மாநிலத்திலேயே பாதுகாப்பு கொடுக்கிற சிஐஎஸ்எஃப் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ், மத்திய தொழில் பாதுகாப்பு படை. ஏர்போர்ட், ஹார்பர்ஸ்லாம் வந்து அவங்க தான் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க பாதுகாப்புல. இப்போ வந்து நம்ம இதே தமிழ்நாட்டுல வாழ்றோம். ஒரு ஊருக்கு போனா ஏர்போர்ட்ல தான் போறோம் ஃபிளைட்ல. அங்க வந்து செக்கிங் வந்து நம்ம தலையில இருந்து கால் வரலும் பிச்சு செக்யூரிட்டி செக் பண்றாங்க. இதை எடு, அதே எடு, சார்ஜர் எடு, போனை எடு. அவங்களுக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுக்கும். ஷூவை கழட்ட சொல்றாங்க, எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. பட் ஆனா அதே ஒரு தமிழ்நாடு போலீஸ் அவங்க தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வாகன சோதனையில ஈடுபடுறாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்மெட் போட்டுன்னு எல்லாம் கரெக்டா தான் வராங்க. பிடிச்சி செக் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். பிடிக்கிறப்போ அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, போலீஸ்க்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. வாக்குவாதம் நடக்குது அங்க. அதுலதான் பிரச்சனை உருவாகுது. ஒரு போலீஸ்க்கு வந்து சும்மா வந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வராங்க. குற்றவாளி எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க? ஸோ சிஎஸ்எஃப் நம்மள செக்அப், மத்திய போலீஸ் செக்அப் பண்றப்போ கோஆபரேட் பண்றோம், சிரிச்சுட்டே போயிடும், அப்ஜெக்ஷன் பண்றது இல்லை. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் சொசைட்டில மிங்கில் ஆக மாட்டாங்க. பணி நேரத்துல மொபைல் போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, மக்கள் கிட்ட பழக மாட்டாங்க. வேலை நோ டியூட்டில கரெக்டா முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால மக்களுக்கு அது பெருசா தெரிய மாட்டேங்குது, தூரமா இருக்கிறதுனால. தமிழ்நாடு போலீஸ், நம்ம போலீஸ் வந்து நம்ம கூட ரொம்ப இணக்கமா நெருக்கமா இருக்கிறாங்க. ஒரு கடைக்கு போனாலும் வந்து கடைக்கு ஃப்ரூட்ஸ் வாங்குறாங்க, ஹோட்டல் மூலம் ஹோட்டல் வந்து சாப்பிடுறாங்க. பட் ஆனா மத்திய போலீஸ் அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஏதாவது செக் பண்றப்ப இவங்களால அது ஏத்துக்க முடியல, கோஆபரேட் பண்ண. ஸோ சொசைட்டி மக்கள் கிட்ட இருந்து அவங்க கொஞ்சம் தூரமா இருந்தாங்கன்னா அப்படி ஒரு பிரச்சனையை வந்து தவிர்க்கலாம். அவங்க வேலையை செய்யறாங்க. பட் சில அதிகாரிங்க வந்து கரெக்டா கேட்பாங்க, சில அதிகாரிங்க வந்து அதிகாரத்தை மீறி மிரட்டுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அங்க வாக்குவாதம் நடக்குது, அது கிராஷ் ஆக போகுது. ஸோ இதனாலதான் பிரச்சனை வருது. சொசைட்டில அவங்களை வந்து மிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்.